அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர்களை நடத்தின விதங்கள் ரொம்ப ஆச்சரியமானது. அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை அற்புதமாக, ஆச்சரியமாக, ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. எபிரேய மக்கள் கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே கிடந்தார்கள். இந்த எகிப்தியர்கள் இவர்களை அடிமைப்படுத்தினதனுடைய நோக்கம் என்ன, முகாந்தரம் என்ன, ஏன் அடிமைப்படுத்தினார்கள் என்று சொன்னால், அதாவது யோசேப்பை அறியாத பார்வோன்கள் தேசத்திலே வந்து யோசேப்பு செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து போய் இந்த எபிரேயர்கள் பலுகி பெருகுவதை கண்டு they had a insecure feeling, ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு அவர்களுக்குள்ளே வந்தது. Out of their insecure feeling, without any cause, without any reason, they began to enslave the Hebrews. இந்த எபிரேய மக்களை முகாந்திரம் இல்லாமல் அடிமைப்படுத்த தொடங்கினார்கள். ஆலோட்டிகளை வைத்து துன்பப்படுத்தினார்கள். அங்கே 7ஆம் வசனத்தை, அதாவது யாத்திராகமும் 3ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த ஒரு வசனத்தில் 3 வார்த்தைகள் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒன்று, பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது, அவருடைய கூக்குரலை கேட்டேன் என்று சொல்லுகின்றார். மூன்றாவது, இவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, முகாந்திரம் இல்லாமல் உங்களை யாராயிலும் துன்பப்படுத்துவார்கள் என்று சொன்னால், உபத்திரவப்படுத்துவார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்பார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக கர்த்தர் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டார். அவர் பார்க்கிறவர், கேட்கிறவர், அறிந்திருக்கிறவர். நிச்சயமாக உங்களை விடுவிக்க அவர் வருவார். இங்கே ரொம்ப அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். அதாவது எகிப்தியர் எபிரேயர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ, என்ன முகாந்தரத்தோடு என்ன நோக்கத்தோடு அவர்களை ஒடுக்கினார்களோ, அந்த நோக்கம் நிறைவேற கர்த்தர் விடவில்லை. இந்த எபிரேயர்களை பலுகி பெருகும்படி கர்த்தர் செய்தார். ஒருவேளை இன்றைக்கு பொறாமை நிமித்தமாகவோ, பாதுகாப்பற்ற உணர்வு நிமித்தமாகவோ, உங்களிடத்தில் நன்மையை பெற்றவர்கள் அவைகளை மறந்து போய் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை கொண்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எதிரிகளினுடைய நோக்கத்தை நிறைவேற கர்த்தர் விடமாட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.